அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, இந்த விசுவாச நேர நிகழ்ச்சியின் மூலமாய் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் தேவனுடைய வார்த்தையின் சத்தியங்களை கேட்டு வருகிறீர்கள். நிச்சயமாக இவைகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்து வருகிறது என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய சாட்சிகளையும் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் தொலைபேசி மூலமாக எங்களோடு பகிர்ந்து கொள்ள தவறாதிருங்கள். உங்களுடைய சாட்சிகளை கேட்டு நாங்களும் உங்களோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு, உங்களுக்காய் ஜெபிப்பதற்கு அது மிகவும் உதவியாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நாம் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின் பின்பகுதி, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள் என்ற வசனத்தின் அடிப்படையில் தேவனுடைய வார்த்தையின் சத்தியங்களை நாம் தியானித்து வருகிறோம். இப்பொழுது இந்த தொடர் போதனையின் கீழ் பாகம் 4இல் நாம் எப்படி நடைமுறை வாழ்வில் பிசாசினுடைய போராட்டங்கள் மேல் எப்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அவருடைய வார்த்தையினால் எப்படி ஜெயத்தை சுதந்தரிப்பது போராட்டங்களின் மேல் என்பதை நாம் இப்பொழுது இந்த பாகம் 4இன் கீழ் தியானிக்க ஆரம்பித்தோம். அதற்கு நாம் எபேசியர் 6ஆம் அதிகாரத்துக்கு சென்றோம். ஏனென்றால் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10லிருந்து 18 வசனங்களில் அங்கே பவுல் மூலம் ஆவியானவர் எப்படி இந்த உலக வாழ்வில் சந்திக்கும் இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் எப்படி ஜெயத்தை எடுப்பது என்பதை குறித்த ஒரு அருமையான போதனையை அங்கே ஆவியானவர் நமக்கு பவுல் மூலம் எழுதி வைத்திருக்கிறார். நாம் முதலாவதாக இந்த பகுதியின் கீழ் தியானித்தோம். முதலாவது, இந்த உலகத்தில் இந்த போராட்டம் உண்டு என்பதை நாம் பார்த்தோம். அது முதல் காரியம். ரெண்டாவது, நாம் பார்த்தோம் இந்த போராட்டங்கள் வருவதற்கான காரணம், இந்த துன்பம் இந்த போராட்டம்லாம் வர்ற காரணம், எப்படியாவது நாம் ஆண்டோடைய ரட்சிப்பை இந்த உலகத்திலே அவரோட விடுதலையை பெற்று நாம் அனுபவிக்காத கூடாது என்று சொல்லி பிசாசு நம்மேல் பொறாமை கொண்டு அந்த ஆண்டோடைய ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படாதபடி தடுப்பதற்காக தான் இந்த உபத்திர துன்பங்களை கொண்டு வந்து கர்த்தர் பேரில் இருக்கும் அந்த விசுவாசத்திலிருந்து நம்மளை இடற வைப்பதற்காகத்தான் இந்த உபத்திர துன்பம் வருகிறது என்று சொல்லி ரெண்டாவதாக பார்த்தோம். மூன்றாவதாக பார்த்தோம், இந்த போராட்டங்கள் மேல் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மூலம் நமக்கு ஜெயம் உண்டாயிருக்கிறது என்ற நல்ல செய்தியை கேட்டோம். அடுத்ததாக நாம் எபேசியர் 6:10 தியானிக்க ஆரம்பித்தோம். இப்போ இந்த போராட்டங்களில் ஜெயத்தை சுதந்திரிப்பதற்கு முதல் திறவுகோலை என்னது? நாம் அன்றாடம் இயேசுவை குறித்த கற்றுக்கொண்ட அறிவை வெறும் கேட்டது மாத்திரம் அல்ல, அன்றாட வாழ்வின் அந்த கடமைகள் நிறைவேற்றும் போது, அந்த அந்த பொறுப்புகளை நிறைவேற்றும் போது, அந்த அன்றாட வாழ்வின் காரியங்களிலே கற்றுக்கொண்ட ஆண்டவருடைய அறிவை நாம் என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்துவதன் மூலம் கர்த்தருடைய அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை அந்த வாழ்வின் வரும் போராட்டங்களை ஜெயிப்பதற்கு அதை சார்ந்து கொண்டு வாழ்வதன் மூலம் அன்றாடம் இப்படி ஒரு வாழ்க்கை முறையாக இப்படி நம் வாழும்போது கர்த்தரும் அவருடைய சத்துவத்தினும் பலப்படுகிறோம். இப்படி பலப்படும் போது இந்த உலக வாழ்வில் திடீரென்று சந்திக்கிற தீங்கு நாட்கள், அதாவது திடீரென்று புயல் காத்து போல் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிற போராட்டத்தின் நாட்களை நாம் என்ன செய்யலாம்? தைரியமாக அதன் மூலம் எதிர்கொள்ள முடியும். அதன் மூலம் நமக்கு திராணி உள்ளவர்களாக இருக்க முடியும் என்று சொல்லி முதலாவது பார்த்தோம் எபேசியர் 6:10. ரெண்டாவது, எபேசியர் 6:11 நாம் அடுத்ததாக என்ன பார்த்தோம் என்றால், இந்த
போராட்டத்தினுடைய தன்மையை குறித்து நாம் பார்த்தோம். இது என்ன போராட்டம்? உண்மையிலே உபத்திரவ துன்பம் வருது உண்மைதான், அது மூலமாக போராட்டம் வருது உண்மைதான். ஆனால் இந்த உபத்திரவ போராட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற பிசாசினுடைய அந்த நோக்கம் என்ன? ஏன் இந்த போராட்டத்தை கொண்டு வரான்? இது இந்த போராட்டத்தினுடைய தன்மை என்னங்கிறத பார்த்தோம். அது என்னது? இந்த போராட்டங்கள் வருவதோட முக்கியமான நோக்கம் என்னது? நம்ம இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை பிடிங்கி எடுத்து போடணும், ஆண்டவர்கிட்ட நம்ம பிரிக்கணும் என்று சொல்லி பிசாசு என்ன செய்கிறான்? அதுக்கு தான் இந்த போராட்டங்களை கொண்டு வர்றான். அப்போது அந்த நோக்கத்தை எப்படி அவன் அடைவதற்கு அவன் என்ன பண்ணுறான்? போராட்டங்கள் நடுவில் உபத்திரம் துன்பம் வரும்போது என்ன பண்ணுறான்? அதுக்கு நடுவில் இந்த உபத்திரவ துன்பங்களில் வைத்து நம்முடைய இருதயங்களில் என்ன பண்ணுறான்? ஆதாம் ஏவாளுடைய இருதயத்தில் எப்படி தன்னுடைய தந்திரமான பொய்களை பேசி விதைச்சி அவர்களை பாவத்தில் விழ வைத்தானோ, அந்த மாதிரி நம்முடைய இருதயங்களிலும் அவன் தன்னுடைய தந்திரமான பொய்களை விதைத்து அதை நாம் நம்ப வைத்து அதன் மூலம் நம்மளை விழ வைப்பதற்கு தான் அவன் என்ன செய்கிறான்? வேலை செய்கிறான் என்று சொல்லி பார்த்தா. அப்போது இந்த போராட்டம் என்பது இந்த போராட்டத்தினுடைய முக்கிய தன்மை, ஜெயம் எடுப்பது என்பது பிசாசினுடைய பொய்களை ஜெயிப்பது தான் ஜெயம். இந்த ஜெயம் என்பது ஏதோ நான் இந்த துன்பத்தை ஜெயித்துட்டேன் என்பது கிடையாது, இந்த உபத்திரத்திலிருந்து நான் விடுதலை பெற்றுட்டேன் என்பது கிடையாது. உண்மையான இந்த போராட்டத்தில் ஜெயம் என்பது என்னது? இந்த பிசாசு நம்முடைய இருதயத்தில் விதைக்க பார்க்குற அந்த தந்திரமான பொய்களை நாம் நம்பாமல், அவைகளுக்கு நம்முடைய இருதயத்திலும் மனதிலையும் இடம் கொடுக்காமல், அதன் மூலம் பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் நாம் இருக்கிறோமே, அதுதான் உண்மையான ஜெயமாய் இந்த போராட்டத்தில் என்ன செய்து இருக்குது பாருங்க. அப்போது நாம் பிசாசினுடைய தந்திரங்களை ஜெயிக்கும்படி தான் இந்த போராட்டத்தில் இந்த போராட்டத்தில் ஜெயம் என்பதனுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. ஏன்னா அவனுடைய பொய்களை ஜெயித்து விட்டாலே நாம் அந்த மற்ற துன்பங்கள் தன்னால் நம்மளை விட்டு என்ன செய்கிறோம்? நீங்கி விடுகிறதா என்ன செய்கிறது இருக்குது பாருங்கள். அப்போது அந்த தந்திரத்தில் முக்கியமான ஒன்று என்னது? அதை தான் நம்ம பார்த்தோம். பிசாசு இந்த உபத்திரவ துன்பத்தை வைத்து என்னமோ தான் ஒரு பெரிய கோலியாத் மாதிரி, ஒரு பெரிய பலவான் மாதிரி தன்னை காட்டிக்கொண்டு இதன் மூலம் ஆண்டவருக்கு வல்லமே இல்லாதவர் போல நம்மளை என்ன செய்கிறான்? நம்மளை நம்ப வைக்கும்படி என்ன செய்கிறான்? முயற்சிக்கிறான். அப்போது நம்ம அதான் சத்தியத்தை பார்த்தோம். உண்மைங்கிறது என்னது? நம்முடைய கர்த்தர் இயேசு சிலுவையில் பிசாசையினுடைய தலையை நசுக்கி அவனோட வல்லமை அதிகாரம் எல்லாவற்றையும் உறிந்து போட்டு அவனை ஒன்றில்லாதவனை ஆக்கிட்டார், வல்லமை இல்லாதவனை ஆக்கிட்டார், அவனோட வல்லமையை அழிச்சிட்டார், அவனோட அதிகாரத்தை அழிச்சிட்டார். இப்போ அவன் தலை நசுக்கப்பட்ட ஒரு பாம்பு, அவன் தோற்கடிக்கப்பட்டவன். இதுதான் சத்தியம். நம்முடைய கர்த்தர் பிசாசை காட்டிலும் கோடி மடங்கு எண்ண முடியாத அளவு மிகப்பெரியவராக இருக்கிறார். அதுதான் சத்தியம். ஆதலால் நாம் இதை உணர்ந்தவர்களாய் நாம் இந்த போராட்டங்களை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நாம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை மறுபடியும் நாம் வாசிக்க கேட்போம் பாருங்கள். இப்போது இந்த நாளில் அடுத்த காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். எபேசியர் 6:11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நாம் பிசாசினுடைய தந்திரங்களை ஜெயிக்க வேண்டுமென்றால் ஆண்டவர் சொல்கிறாரு, நாம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ள வேண்டுமா? இதே காரியத்தை மறுபடியும் 13வது வசனத்திலையும் வாசிக்கிறோம் பாருங்க, வாசிக்கலாம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பாருங்க, 11வது வசனத்தில் சொன்னதை இங்கே 13வது வசனத்துலையும் திரும்பவும் சொல்லப்படுகிறது. நாம் பிசாசை குறிப்பாக அவனுடைய தந்திரங்களை தோற்கடிப்பதற்கு, தந்திரங்கள் மேல் ஜெயம் எடுப்பதற்கு
நாம் திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன பண்ணணுமா, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் நாம் தரித்து கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இங்கே ஆண்டவர் பேசுகிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த இதில் என்ன சொல்ல வருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள் பவுல் இதை எழுதும்போது அவர் ஒரு ரோம ஜெயிலில், சிறைச்சாலையில் இருக்கிறார். அப்போ அன்றாட ஜெயிலுக்கு வெளியே இந்த ரோம அந்த ரோம சோல்ஜர், அந்த ரோம படையில் உள்ள அந்த இராணுவ வீரர்கள் அந்த சிறைச்சாலையை பாதுகாக்கிறவர்களை அன்றாட அவர் என்ன செய்கிறார், பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்போது யோசித்து பாருங்கள், இராணுவ வீரர்களுக்கு என்று சொல்லி ஒரு உடை என்ன செய்கிறது இருக்கிறது. அவங்க அந்த போரை செய்வதற்கு, வெற்றிகரமாக செய்வதற்கு அவங்களுக்கு அவங்களுடைய உடை அதற்கு ஏற்ற விதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு, தயார் செய்யப்பட்டிருக்கு. அதற்கு வேண்டிய ஆயுதங்கள்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அப்போது ஒரு இராணுவ படை வீரர் பாருங்கள், அவர் அன்றாடம் அந்த அவருடைய வேலை செய்ய வரும்போது அவர் தன்னுடைய எல்லா அந்த ஆயுதங்களையும், அந்த யூனிஃபார்ம், அந்த இராணுவ உடையினுடைய எல்லா அந்த பாதுகாப்பு, அந்த போரை செய்வதற்கு கொடுக்கப்பட்ட அனைத்தையும் அவர் அணிந்தவராக தான் என்ன செய்வார், வருவார். பாருங்கள், ஒரு இராணுவ வீரர், போர் இராணுவ வீரர் எதையெல்லாம் அணிந்திருப்பார்னு சொல்லி இங்கே கீழே அவர் சொல்கிறார். பாருங்கள், நாம் 14 17 வசனம் வரைக்கும் பார்க்க போனால் அங்கே போட்டிருக்குது. முதலாவது அவர் ஒரு கச்சையை அணிந்திருப்பார், அடுத்தது மார்க்கவசத்தை அணிந்திருப்பார், அடுத்தது அவர் பாதரட்சை, அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கேடகம், தலைச்சீரா, அப்புறம் பட்டயம், இப்படி எல்லாமே பல அவருடைய சீருடையில் பல காரியங்கள் என்ன செய்யும் இருக்கும். அப்போது ஒரு இராணுவ வீரர், ஒரு ரோம வீரர் பாருங்கள், அவர் டெய்லி அவர் தன்னுடைய பணியை செய்யும்போது தன்னுடைய இந்த சீருடை ஆயுதங்களின் எல்லாவற்றையும் அவர் அணிந்து தான் என்ன செய்ய வருவார். இப்போ எடுத்துக்காட்டுக்கு அந்த இராணுவ சீருடையில் அவர் கொடுக்கப்பட்ட ஒரு இது என்னென்னா தலைச்சீரா, தன்னுடைய தலையை பாதுகாப்பதற்கு ஒரு ஹெல்மெட். இப்போது ஏதாவது ஒரு நாள் வரும்போது அந்த ஹெல்மெட்டை மறந்துட்டு அவர் வரமாட்டார், எல்லாவற்றையும் அணிந்து கொண்டு தான் வருவார். அப்போது அவர் ஒரு இராணுவ வீரர் தன்னுடைய அந்த போருக்கு போகும்போது அந்த போரில் வெற்றி பெறணும்னா தனக்கு கொடுக்கப்பட்ட சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொண்டு அவர் போருக்கு போனால் தான் ஜெயிக்க முடியும். அதே போல தான் இப்போ பவுல் என்ன சொல்கிறாரு, இதே போல தான் ஆவிக்குரிய போர் வீரர்களாகிய நமக்கு ஆண்டவர் நமக்கு சில ஆவிக்குரிய போராயுதங்களை கொடுத்துருக்காராம். பாருங்கள், இப்போ நம்ம 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3வது வசனம் மற்றும் 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தோம், மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே பவுல் ஒரு காரியத்தை சொல்கிறார். அது என்னது, எங்களுக்கு வாழ்க்கையில் வர போராட்டங்களை செய்வதற்கு தேவன் அவரோட போராயுதங்களை நமக்கு என்ன செய்திருக்காரா, தந்திருக்கிறாரா. சில ஆவிக்குரிய போராயுதங்களை நமக்கு என்ன செய்திருக்காரா, கொடுத்துருக்காரா. இப்போ அவைகளை கொண்டு தான் நாம் பிசாசை என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். பாருங்கள், அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நாம் பிசாசின் தந்திரங்களை ஜெயிக்கணும்னா தேவன் தந்திருக்க அவருடைய போராயுதத்தின் எல்லாவற்றையும் நாம் எடுத்துக்கொண்டு அணிந்து கொண்டவர்களாய் நாம் வாழும்போது தான், அதை பயன்படுத்தும் போது தான் பிசாசின் போராட்டங்களை என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும் என்று சொல்லுகிறார். அதனால தான் சொல்கிறார் பாருங்கள், எப்படி ஒரு இராணுவ வீரருக்கு கச்சை கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த மாதிரி நமக்கு சத்தியம் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது எப்படி ஒரு வீரர் மார்க்கவசத்தை அணிந்திருப்பாரோ அதை போல் நமக்கு நீதி என்னும் மார்க்கவசம் கொடுக்கப்பட்டிருக்கு. சமாதானத்தின் சுவிசேஷத்தின் ஆயத்தம் என்னும் பாதரட்சை கொடுக்கப்பட்டிருக்கு. விசுவாசம் என்னும் கேடகம் கொடுக்கப்பட்டிருக்கு. ரட்சிப்பு என்னும் தலைச்சீர ஹெல்மெட் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பட்டயமாக தேவ வசனம் என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொல்கிறார் பாருங்கள்.
அப்போது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இவ்வளவு போராயுதங்கள், ஆவிக்குரிய போராயுதங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நம் அன்றாட வாழ்விலே வருகிற பிசாசின் போராட்டங்களை ஜெயிக்க வேண்டுமென்றால் இந்த சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொண்டு எடுத்துக்கொண்டு வாழுகிறவர்களாய் நாம் இருந்தால் தான் நாம் அன்றாடம் ஜெயம் நிறைந்த வாழ்க்கை என்ன செய்ய முடியும், வாழ முடியும். இல்லைன்னா இந்த போராட்டத்தை என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. பாருங்க வாசிக்க கேட்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 36, 37 வசனங்களை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். பாருங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அது என்னது? ஆமாம், வாழ்க்கையில் பல போராட்டங்கள் வருது, உண்மைதான். 36 வசனத்தில் தான் சொல்ல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பதற்கு பல போராட்டம் பூமிக்குரிய வாழ்க்கையில் வருதான். ஆனால் 37ஆவது வசனத்தில் என்ன சொல்கிறாரு? இவை எல்லாவற்றிலையும், உலகத்தில் சந்திக்கிற எல்லா போராட்டங்கள்லேயும் நமக்குள் வாழுகிற கிறிஸ்துவினாலே நாம் முற்றும் ஜெயங்குள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ முற்றும் ஜெயம் என்றால் பரிபூர்ண ஜெயத்தை பெறுகிறவர்களாக இருக்கிறோம். அப்போது பரிபூர்ண ஜெயம் என்ற ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் அதை வந்து நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நாம் அடைய வேண்டும் என்றால் நாம் சர்வாயுத வர்க்கத்தையும் என்ன செய்ய வேண்டும், தரித்து கொள்ள வேண்டும். அனுதினமும் வாழும்போது பாருங்க, விசுவாசம் என்னும் கேடத்தை கீழே இறக்கி வச்சுட்டு மற்ற வெறும் நீதியின் மார்க்கவசம், சத்தியம் என்னும் கச்சையை மட்டும் வச்சுக்கிட்டு வாழ்ந்தோம்னா தோற்று போயிடுவோம். இல்லை, ஆண்டவர் சொல்ற எல்லாத்தையும் பயன்படுத்தணும். ஆண்டோடைய சத்தியத்தை பயன்படுத்தணும், நீதி என்னும் மார்க்கவசத்தை பயன்படுத்தணும், விசுவாசம் என்னும் கேடகத்தை பயன்படுத்தணும், வசம் என்னும் பட்டயத்தை பயன்படுத்தணும். எல்லாவற்றையும் பயன்படுத்தும் போது தான் நாம் எல்லா போராட்டங்கள் மேல் பரிபூர்ண ஜெயம் கொண்டவர்களாக இந்த பூமியில் என்ன செய்ய முடியும், வாழ முடியும். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த ஆட்டுக்குட்டியான இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயிக்கிறதுல என்ற இந்த இந்த தலைப்பின் கீழ் நாம் தியானித்து கொண்டிருக்கிற இந்த சத்தியத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அடுத்த சத்தியம் என்ன? நாம் சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொண்டவர்களாய் வாழ வேண்டும். ஆண்டவர் தந்திருக்கிற வசனம் என்னும் சத்தியத்தை ஒவ்வொரு நாளும் அதனால் மனதை நிரப்பணும். ஒவ்வொரு நாளும் இருதயத்தில் நான் வந்து ஒரு நீதிமான், கர்த்தருடைய இரத்தத்தினால் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் என்ற அந்த இருதயத்தில் அந்த சத்தியம் நிரம்பி இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் இப்பொழுது தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டு, இப்போ தேவனிடத்தில் எனக்கு சமாதானம் இருக்குது, தேவனோடு எனக்கு உறவு இருக்குது, தேவன் என்மேல் பிரியமாக இருக்கிறார், அன்பாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு புது உறவுக்குள்ளே நான் தேவனோடு வந்திருக்கிறேன் என்ற ஒரு அறிவு, ஒரு பாதரட்சியாக நம்முடைய இருதயத்தை என்ன செய்ய வேண்டும், நிரப்ப வேண்டும். அதை பிறரோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் விசுவாசம் என்னும் கேடகம், கர்த்தர் பேரில் நாம் கொண்டிருக்க அந்த விசுவாசத்தை கேடாமல் பிடித்தவர்களாக இருக்க வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டவன் என்ற அந்த ஹெல்மெட்டை தலையில் அணிந்தவர்களாக இருக்க வேண்டும். வசனம் என்னும் பட்டயத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், இப்படி வாழும்போது தான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் வாழ்வில் வருகிற எந்த போராட்டத்தின் மேலும் நாம் ரோமர் 8:37 வாசிக்க கேட்டோமே, மறுபடியும் வாசிக்க கேட்போமா? ரோமர் 8:36-37 மறுபடியும் வாசிக்க கேட்போம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. பாருங்க, எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நம்மில் அன்பு கூறுகிறவராலே, கிறிஸ்து நம்மில் அன்பாக இருக்கிறார். அந்த அன்பின் கர்த்தராலே நான் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யலாம்,
தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளும் போது நாம் ஜெயமுடையவர்களா என்ன செய்யலாம்? வாழலாம். தீங்கு நாள் வரும்போது, வெள்ளம் போல பிசாசு நமக்கு எதிர்த்து வரும்போது நம்ம தோற்று போக மாட்டோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு சவுலும் தாவீதும் தான். பாருங்கள் சவுல் இந்த சர்வாயுத வர்க்கத்தை, அதாவது கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் அன்றாட பலப்படாத ஒரு ஆளுக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொண்டு அனுதினமும் கர்த்தரோடு வாழாத ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கு அடையாளமாக சவுல் என்ன செய்கிறார் இருக்கிறார். பாருங்கள், சவுல் ராஜாவாக அபிஷேகிக்கப்பட்டவர் தான். கர்த்தர் தான் சவுல் அபிஷேகித்தார். ஆனால் கர்த்தரால் சவுல் அபிஷேகிக்கப்பட்டாலும் அவர் ஒரு ஆவிக்குரியவராக வாழவே இல்லை. பாருங்கள், ஒரு மாம்சீக ரீதியாக தான் அவர் வாழ்ந்தார். ஒரு உலகத்தானை போல தான் பாருங்கள் தான் ராஜாவாய் செயல்படும் போது ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நம்பி அவர் ராஜாவாக வாழலை. அவர் உலக ராஜாக்களைப் போல தான் மனுஷியமான விதத்தில் என்ன செய்தார்? செயல்பட்டார். பாருங்கள், அதனால் திடீரென்று சொல்லி ஒரு தீங்கு நாள் அவர் சந்திக்கிறார். கோலியாத் என்னும் ஒரு பெரிய பெலிஸ்தன் எதிர்த்து வருகிறான். வந்தபோது பாருங்கள், அந்த பெலிஸ்தனை எதிர்கொள்வதற்கு சவுல் திராணி இல்லாதவனாய் போய்விட்டார். ஏன்னா கர்த்தரோடு அவருக்கு உறவில்லை, கர்த்தருக்குள்ள அவர் பலப்படலை. பிசாசின் தந்திரங்களை மேற்கொள்ளலை, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளலை. அதனால் தீங்கு நாளில் தோற்று போனார். ஆனால் தாவீதோ பாருங்கள், அவர் ஒவ்வொரு நாளும் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட்டவராக என்ன செய்தார்? வாழ்ந்தார். பிசாசின் தந்திரங்களை அன்றாட வாழ்விலே ஜெயித்தவராக அனுதினமும் வாழ்ந்தார். அன்றாட கர்த்தரோடு தாவீதுக்கு ஒரு உறவு இருந்தது. அதனால்தான் திடீரென்று ஒரு தீங்கு நாள் வந்தபோது, கோலியாத் வந்தபோது அவர் கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு, சவுலும் அவனுடைய இராணுவ வீரர்களும் கோலியாத்தை பார்த்து பயந்து நடுங்கின அந்த இடத்தில் இவர் கர்த்தர் பேரில் விசுவாசம் நிறைந்தவராய் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திப்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் அல்லவா என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு ஆவிக்குரிய சிந்தை உடையவராய் அவர் இருந்து பாருங்க, அவர் கர்த்தரை நம்பி, அவரோட வார்த்தையை நம்பி, அவரோட நாமத்தை நம்பி, கர்த்தர் அவருக்கு பழக்குவித்த ஆயுதமாகிய அந்த கல்லை எடுத்துக்கொண்டு போய் அவர் கோலியாத்தை எளிதில் என்ன செய்கிறார்? ஜெயித்து முற்றும் ஜெயம் கொள்ளுகிறார். ஏன்னா இவர் பாருங்க, சர்வாயுத வர்க்கத்தை அனுதினம் தரித்து கொண்டு வாழுகிற ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருந்தார். ஆனால் சவுல் அப்படி வாழலை. அதனால தான் அவர் தோற்று போனார். பாருங்க, ஆனால் தாவீது ஜெயம் கொண்டார். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை குறித்து நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இந்த மொத்த அறிவையும் நம்ம ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தி பழகணும். பாருங்கள் நம்ம ஒரு வசனம் வாசிக்க கேட்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் பாருங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் இப்பொழுது 25வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அழகாக சொல்றாரு. வசனத்தை கேட்கிறது மாத்திரம் இல்லை, கேட்டு அதை கிரியையில் என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். இந்த வசனத்தை வாழ்வில் பயன்படுத்தணும். பாருங்கள், அன்றாட பயன்படுத்தணும். அப்படிப்பட்ட விசுவாசிகளாய் வாழும்போது தான் பிசாசை ஜெயிக்கிறவர்களாக இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். பாருங்கள், சவுல் அப்படி வாழலை, தாவீது அப்படி வாழ்ந்தார். அதனால தான் அவர் ஜெயம் எடுத்தார். அப்போ தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க.
சபைக்கு செல்கிறோம், வார்த்தையை கேட்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், டிவியில் வசனத்தை கேட்கிறோம், செல்லில் வசனத்தை கேட்கிறோம். கேட்கிறவர்களை மாற்றமல்ல, அதை செயலிலும் அதை அந்த கேட்ட சத்தியத்தை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அதில் நடக்கிறவர்களாக என்ன செய்யணும், இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணணும் பாருங்கள். வெறும் கேட்ட ஒரு சத்தியத்தில் கேட்கிற எல்லா சத்தியத்தையும் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும். அதான் ஆண்டவர் சொல்ல, தேவனோட சர்வாயுத வர்க்கத்தையும் என்ன செய்யணும், தரித்து கொள்ளணும். ஒரு சத்தியத்தை கேட்டு இன்னொரு சத்தியத்தை நான் விட்டுறேன் அப்படின்னு சொன்னால் தோற்று போயிடுவோம் பாருங்கள். கேட்கிற வார்த்தை எல்லாவற்றுக்கும் நாம் கீழ்ப்படிந்தவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் தீர்மானிக்கும் போது, வாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் வாழ்விலே முற்றும் ஜெயங்கொண்டவர்களாய் இந்த பூமியில் என்ன செய்யலாம், வாழலாம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாளில் உம்மிடத்தில் வருகிறோம். ஆண்டவரே, நாளில் ஒரு பெரிய சத்தியத்தை வெளிப்படுத்திருக்கீங்க. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக்கொள். சும்மா ஒரு சத்தியத்தை மட்டும் கேட்டு ஒன்றுக்கு கீழ்ப்படிவது, மற்ற காரியத்துக்கு கீழ்ப்படியாமல் போவது அப்படி அல்ல. நீ கற்றுக்கொண்ட எல்லா சத்தியத்தையும் வாழ்க்கையில் பயன்படுத்து என்று இந்த நாளில் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. ஆண்டவரே, இந்த நாளிலே அப்பா, உம்முடைய பிள்ளைகள் சவுலை போல அல்ல, தாவீதை போல மாற்றுங்க. ஆண்டவரே, வசனத்தை கேட்டு ஒவ்வொரு நாளும் அந்த சத்தியத்தில் வாழ்ந்து பலப்படுகிறவர்களாய், பிசாசின் தந்திரங்களை ஜெயிக்கிறவர்களாய், தேவனுடைய எல்லா ஆவிக்குரிய ஆயுதங்களும் வாழ்க்கையில் பயன்படுத்துகிறவர்களாய் மாற்றுங்க. ஆண்டவரே, விசுவாசத்தை பயன்படுத்துகிறவர்களாய், வசனத்தை பயன்படுத்துகிறவர்களாய், ரட்சிப்பின் நம்பிக்கையை பயன்படுத்துகிறவர்களாய், சத்தியத்தை அணிந்தவர்களாய், நீதி என்னும் மார்க்கத்தை தரித்தவர்களாய், சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் ஆயத்தம் என்னும் பாதரட்சை அணிந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் வாழ ஆண்டவரே, அதன் மூலம் ஆண்டவரே பிசாசின் மேல் ஒவ்வொரு நாளும் முற்றும் ஜெயங்கொண்டவர்களாய் வாழ இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யுங்க. அதன் மூலம் இதுவரைக்கும் தோல்வியாக இருந்த வாழ்க்கை ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையாய் மாறட்டும். ஆண்டவரே, அப்படியே கர்த்தர் செய்கிறக்காய் ஸ்தோத்திரம். கேட்கிற எல்லா சத்தியத்துக்கும் கீழ்ப்படிந்தவர்களாய் மாறட்டும். ஆண்டவரே, ஒரு சத்தியத்துக்கு கீழ்ப்படிவேன், இதுக்கு கீழ்ப்படிய மாட்டேன் என்று சொல்லி அல்ல, தேவனோட வார்த்தை கேட்கிற எல்லா வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படியவர்களாய் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை ஒவ்வொருத்தருக்கும் தந்தருள்வீராக. அதன் மூலம் இந்த பிள்ளைகளோட வாழ்க்கை தாவீதை போல் ஜெயமுள்ள வாழ்க்கையாய் மாறட்டும். ஆண்டவரே, அப்படியே கர்த்தர் செய்கிறக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.